நாடு போய்கொண்டிருக்கும் நிலையில் 3 ஆண்டு சாதனை மலரை வேறு தயாரித்துக் கொண்டிருக்கின்றனர் நம்ம ஊர் பொருளாதார மேதைகள். இத்தனை வருடங்களில் கனிம வளங்களை தோண்டி கொட்டுவதில் மட்டும்தான் 3 கால்பகுதியை காட்டிலும் இப்போது இந்தியா தன் சாதனையை அதிகரித்துள்ளது. மற்றபடி விவசாயம், மின்வளம், உற்பத்தி, கட்டுமான பணிகள், வணிகம், ஹோட்டல் தொழில், டிரான்ஸ்போர்ட் என எல்லாவற்றிலும் இந்தியாவின் உற்பத்தி இப்போது குறைந்துள்ளது. 3 ஆண்டு சாதனை விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் மோடி அரசுக்கு இது மிகப்பெரிய தர்ம சங்கடமாக அமைந்துள்ளது. இன்றைய அனைத்து இணைய ஊடக செய்திகளுக்கும் தலைப்பு செய்தியாக இதைத்தான் வைத்துள்ளன. 2016-17 4வது காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி 6.1ஆக சரிந்துள்ளது. இதே காலகட்டத்தில் சீனத்தின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 6.9 என்பது குறிப்பிடத்தக்கது. மன்மோகன் சிங் அரசின் ஆட்சி காலத்தில் நேர்ந்த குறைந்த ஜிடிபியை காட்டிலும் மோடி ஆட்சியில் இம்மதிப்பு இன்னும் குறைந்துள்ளது. இந்த சரிவுக்கு காரணம் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்ததே என்றும், இந்த நிலையால் இந்தியாவின் பெயர் வளர்ந்து வரும் நாடுகள் பட்டியலில் இருந்து நீக்கவும் வாய்ப்பு உள்ளது என்றும் கூறுகின்றனர் பொருளாதார வல்லுநர்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.